வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளே ஏற்கனவே இருக்கும் அமைதியை மெதுவாக நினைவூட்டுகின்றன. இந்த சத்சங்கத்தை மனதார கேளுங்கள். நாளடைவில் ஆனந்தம் இயல்பாக உங்களை அடையும். வாருங்கள், அமைதிக்குள் ஒன்றாக பயணிப்போம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம். மனதின் அழுக்கு நீங்க வேண்டும். மனதின் அழுக்கு. அது என்ன மாதிரியான அழுக்கு? நம்மளோட கோபம், பொறாமை, இதையெல்லாம சொல்றீங்களா? அதுவும் ஒரு பகுதிதான் வச்சுப்போங்களேன். ஆனா உண்மையான ஆழமான அழுக்கு அதுக்கும் அடியில இருக்கு. அதுக்கும் அடியிலையா? ஆமா, அதாவது நான் அப்புறம் என்னுடையதுன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல. ஆமா, அதெல்லாம எப்படி? நான் பேசுறேன், இது என்னோட வீடுன்னு, அதுதானே நாம அடையாளம். ஆனா அந்த உணர்வு தான் எல்லா சுமைகளுக்கும் மூல காரணம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான்னு சொல்றது எப்படி ஒரு சுமையாகும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடையது இல்லாத ஒரு விஷயத்த நம்மளோடதுன்னு நினைச்சு இறுக்கமா பிடிச்சுக்கும் போதுதான் அது சுமையா மாறுது. சரி. இந்த உடம்பே அப்படிதான். இந்த உடலும் நிரந்தரமா என்னுடையது இல்ல. அப்போ இந்த நான் என்னுடையதுங்கிற உணர்வுல இருந்து வெளியே வர்றதுதான் ஆன்மீக பாதையோட நோக்கமா? மிக சரியா சொன்னீங்க. அந்த உடம்பு மேல இருக்கிற பற்றுதல் இருக்கு இல்லையா, அதை விட்டு விலகுற மனசுக்கு மட்டும்தான் ஆன்மீகம் சாத்தியம் படும். ஆனா அது நடைமுறையில ரொம்ப கடினம் இல்லையா? பற்றுதலை விடுறது அவ்வளோ சுலபமா? இல்ல, நிச்சயமா சுலபம் இல்ல. இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயமும் கிடையாது. இது பல ஜென்மங்களா நம்ம கூடவே வர்ற ஒரு சம்ஸ்காரம். சம்ஸ்காரம். ஆமா, அதனாலதான் மனசை பக்குவப்படுத்த சில வழிகள் இருக்கு. அதாவது நிஷ்காம கர்மம், சரணாகதி, நாமஸ்மரணை. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? முதல்ல நிஷ்காம கர்மம்னா என்ன? நிஷ்காம கர்மம்னா ஒரு செயலோட பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை மட்டும் சரியா செய்யறது. பலன் மேல கவனம் வைக்காம செயல்ல மட்டும் கவனமா இருக்கிறது. ஆமா. அடுத்து சரணாகதி. சரணாகதின்னா நம்மள முழுமையா அர்ப்பணிக்கிறது தானே? ஆமா, நான் செய்யறேங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு எல்லாம் உன் செயல்னு ஒரு உயர் சக்தி கிட்ட ஒப்படைக்கிறது. அப்படி ஒப்படைக்கும் போது அங்கே நான்ன்ற கேள்விக்கே மெல்ல மெல்ல இடமில்லாம போயிடும். அந்த நான் கரையணும். ஆமா, அந்த நான் மெதுவா போகணும். அப்பதான் சரணாகதியோட முழு பலனும் கிடைக்கும். சரி, மனசை இந்த மாதிரி தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் அடுத்தபடி என்ன? அடுத்ததுதான் அசலான விசாரணை தொடங்குது. விசாரணை. ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை. என்ன அது? முதல்ல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும். நம்ம மேல நமக்கே நம்பிக்கையா? ஆமா, நம்ம தேடுற அந்த உண்மை நமக்குள்ளதான் இருக்குன்னு நம்பணும். உனக்குள்ள இருக்கிறவனும் அவனேதான். சரி. அந்த நம்பிக்கை வந்ததும் மனசை ஒருமுகப்படுத்தி நான் யாருங்கிற விசாரணைய தொடங்கணும். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மனசை ஒருமுகப்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆனா இவ்ளோ அசுத்தமா அலைபாயிர மனசை வச்சுக்கிட்டு எப்படி ஒருமுகப்படுத்த முடியும்? நீங்க கேட்கறது ரொம்ப சரியான கேள்வி. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது, மனம் தூய்மை அடையிறது தான் மிக மிக முக்கியம்னு. மௌனம். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் சும்மா மௌனமா உட்கார்ந்து பார்க்கணும். இது வாய் பேசாம இருக்கிற மௌனம் இல்லையா? இல்லவே இல்ல. இது உடலோட மௌனம் இல்ல, மனசோட மௌனம். எண்ணங்களோட ஓட்டம் நிக்கணும். சரி, மனம் தூய்மையாகி மௌனத்துல உட்கார்ந்து நான் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா அது நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? அது நம்ம இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்திடும். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்? நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிற இந்த உலகம்தான் சத்தியம், இதுதான் உண்மையான யதார்த்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்படிதானே. ஆனா இது முழுமையான சத்தியம் இல்ல. இந்த உலகம் அசத்தியம்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் போதுதான் உங்க பார்வை உண்மையான சத்தியத்தின் பக்கம் திரும்பும். உலகம் அசத்தியமா? அதாவது நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. அதனாலதான் அசத்தியத்தோட மத்தியிலேயே சத்தியம் இருக்கு, அங்கதான் விசாரிக்கணும். புரியல. ஒரு உதாரணம் சொல்றேன். தங்கம் இருக்குல்ல, அதுதான் சத்தியம், நிரந்தரமான உண்மை. அதிலிருந்து வளையல், மோதிரம்னு நகங்க சேரும். ஆமா. அந்த நகைகள் தான் அசத்தியம், அதாவது தற்காலிகமான தோற்றங்கள். வளையல உருக்குனா அது மறுபடியும் தங்கமாயிடும். ஓ, அப்போ இந்த உலகம் நகைகள் மாதிரி அதுக்கு அடிப்படையா இருக்கிற தங்கம் தான் பிரம்மம், அப்படிதானே? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகம் மித்யா, பிரம்மம் சத்தியம். ஆத்மா பரமாத்மா பத்தி சொல்றாங்களே, அதை இதோட எப்படி பொறுத்துறது? ஆத்மாங்கிறது அந்த தங்கம் மாதிரி. அது உடல், மனம்னு சில உரைகளால மூடப்படும் போது அது பரமாத்மா மாதிரி தோணுது. ஓ. அந்த உரைகள் இருந்து அது விடுபடும் போது அது வெறும் ஆத்மாதான். அதுக்கப்புறம் வர்ணனையே கிடையாது. ரொம்ப ஆழமான கருத்து இது. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி.
இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்துச் செல்லுன்னு ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஆமா, ஆனா இருட்டிலேயே இருக்கிற ஒருத்தனுக்கு ஒளின்னு ஒண்ணு இருக்குன்னே எப்படி தெரியும்? இது ஒரு அற்புதமான கேள்வி இல்ல. ஆமா, அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் ஒளி பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தா தானே அதை கேட்க முடியும். உண்மைதான். அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு பிரார்த்தனை செய்யணும்? அவரே போயிடலாமே. இதுக்கான பதில் என்னன்னா, அவன் மூலத்தா ஒளியிலிருந்து வந்துதான் இப்ப இருட்டுல இருக்கான். ஓ, நம்மளோட இயல்பான நிலையே ஒளிதானா? ஆமா, அத மறந்துட்டு தற்காலிகமா அறியாமைங்கிற இருட்டுல இருக்கும். அதனாலதான் நம்மால மறுபடியும் ஒளிய நோக்கி கேட்க முடியுது. அப்போ பந்தத்தோட மூலத்திலேயே விடுதலைக்கான வழியும் இருக்கு. நிச்சயமா இதுக்கு வேற ஏதாவது உதாரணம் இருக்கா? நம்மள இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்கிற மாதிரி? இருக்கு. நம்ம முகம் நமக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா மத்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் நமக்குள்ள இருந்து ஒருத்தன் பேசுறான், சிந்திக்கிறான் இல்லையா? ஆமா, அவன் யார்? நம்மால அவனை நேரடியா பார்க்க முடியறதில்ல. நம்ம உடம்பு தானே பேசுது. உடம்பு ஒரு கருவிதான். இந்த உடம்பு பேசுறதில்ல. இந்த உடம்பு மூலியமா வார்த்தைகள் கேக்குது. அப்போ மனசையே விசாரிக்கணுமா? அது எப்படி சாத்தியம்? மனம் பொதுவா வெளியே தான் போகும். அங்க அமைதி இருக்காது. ஆமா, அதே மனம் இந்த எண்ணெய் எங்கிருந்து வருதுன்னு தனக்குள்ளே திரும்பினா, அதோட மூல இடத்துக்கு போனா அங்கே அமைதி இருக்கு. மனசோட மூலம்னா நாங்கிற எண்ணமா? ஆமா, மனம்னா என்ன? அது நான், என்னுடையதுன்னு வர்ற எண்ணங்களோட ஒரு கூட்டம், அவ்வளவுதான். சரி, அந்த மனம் அதோட மூலத்தை, அதாவது அந்த முதல் நான் எங்கிருந்து வருதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா, என்ன ஆகும்? அந்த நான்கிற எண்ணமே கரைஞ்சு போடும். அப்போ மனசும் இருக்காது, அதோட மூலமும் இருக்காது. ஏமா இருக்கு? இது அனுபவத்துல எப்படி இருக்கும்? இது விசாரணையில தீவிரமா ஈடுபடும் போது மட்டும்தான் அனுபவமா மாறும். அந்த இறுதி நிலை ம்? அது எப்படி இருக்கும்? இருப்பவனுக்கு தன்னோட இருப்பு பத்தின ஒரு விழிப்புணர்வு வரும்போது அவன் தன்னோட தனித்தன்மையை இழந்துடுறான். தனித்தன்மை இழந்தா அப்புறம் என்ன மிஞ்சும்? ஆனந்தம். ஆனந்தம் மட்டுமே மிஞ்சும். ஆனா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க ஆமா, அங்கதான் விஷயம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனும் தனியா யாரும் இல்ல. இதுதான் உச்சபட்ச முரண்பாடா இருக்கு. அனுபவிக்கிற ஆள் இல்லாம எப்படி ஆனந்தம் இருக்க முடியும்? நாம ஆனந்தத்தை ஒரு பொருளா பார்க்கறோம். ஆனா அந்த நிலையில அனுபவிக்கிறவன் அனுபவம்னு எந்த வேறுபாடும் கிடையாது. நாம ஆனந்தமாவே மாறிடுறோம். ஆனந்தமாகவே மாறி விடுவது. ஆமா, அனுபவிப்பவன் இல்லாத ஆனந்தம், அதுதான் பூரணத்துவம். அன்பும் நன்றியும் ஆன்மீக ஹிருதயம் சார்பாக. இப்போது ஆன்மீக ஹிருதயம் சார்பாக ஒரு சிறிய ஹம்ச தியானம். ஒரு சிம்பிளான ஒரு மெடிடேஷன், ஒரு 15 மினிட்ஸ்க்கு. இந்த மெடிடேஷனை நீங்க உட்காந்துட்டு பண்ணலாம், படுத்துக்கிட்டு பண்ணலாம். எனக்கு பத்மாசனத்துல உட்காந்தாதான் மெடிடேஷனே பண்ண முடியும். லைக் அந்த மாதிரி இருந்து நீங்க அந்த போஸ்டர்ல உட்காந்துக்கலாம். இல்ல எனக்கு படுத்துக்கிட்டு பண்ணணும்னா தாராளமா நீங்க படுத்துக்கிட்டே பண்ணலாம் இந்த மெடிடேஷனை. நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க, சேர்ல உட்காந்து பண்ணலாம். ஜஸ்ட் உங்க கால் ஒரு கால் இன்னொரு கால் மேல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க படுத்திருக்கும் போதும் ஒரு கால் இன்னொரு கால் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்க பத்மாசனத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவீங்கன்னா இந்த சின்முத்ரா அது பிடிச்சுக்கோங்க. நீங்க படுத்துட்டு பண்றவங்க அந்த சின்முத்ரா பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்களோ ஆர் பத்மாசனத்துல உட்காந்துருந்தாலும் நீங்க சின்முத்ரா பிடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மெடிடேஷன் நம்ம பிரெத்ல பண்ற ஒரு சிம்பிளான மெடிடேஷன். சின்னதா ஒரு மந்திரம் யூஸ் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு கம்ஃபர்டபுளா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஸ்பேஸ்ல உங்களை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பண்ண வேண்டியது உங்களோட கண்களை பொறுமையா மூடுங்க. இப்போ நீங்க உங்களோட பிரெத்தை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட மூச்சு காத்த அதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்ததும் சரி, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அப்படி நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கும் போதும் நீங்க மூச்சு காத்து இழுத்து விட்டுட்டு தான் இருந்தீங்க. என்னன்னா உங்களோட அவேர்னஸ் அந்த மூச்சு காத்து மேல இல்ல. இப்போ அந்த அவேர்னஸ உங்களோட மூச்சு காத்து மேல வைக்க போறீங்க. உங்க மூச்சு காத்து உள்ள போறத வெளில வரத பாக்குறீங்க, அதை ஃபீல் பண்றீங்க. இது நீங்க பண்ணிட்டு இருக்கப்போ உங்க உடம்புல அங்கங்க டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். மேபி உங்களுக்கு முதுகு வலிக்கலாம், இல்லைன்னா உங்க ஷோல்டர்ல ஏதாவது பெயின் மாதிரி ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணாலும் அதை கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை துரத்தணும்னு நினைக்காதீங்க. அது நடக்கணும்னு இருக்கு, அதனால அது நடக்குது. இப்போ நான் என்னோட பிரெத்தை வாட்ச் பண்றேன். என்னோட பிரெத் உள்ள போகுது, என்னோட பிரெத் வெளில வருது.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்ல போறேன். அது என்னன்னா சோ ஹம். சோ ஹம். ரெண்டா பிரிச்சுக்கோங்க. சோ ஹம். இப்போ உங்க மூச்சு காத்து உள்ள போகும்போது சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுலயே சொல்லுங்க, வெளில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசுலயே சொல்லுங்க. தென் உங்க மூச்சு காத்து வெளில வரும்போது ஹம். மூச்சு காத்து உள்ள போகும்போது சோ, மூச்சு காத்து வெளில வரும்போது ஹா.